கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்த மத்திய அரசுக்கு என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் அவங்கள பற்றி நம்ம சொல்ல வேண்டியது, இந்த நாடே இந்த உலகமே சொல்லும். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மனிதர். அவருக்கும் எனக்குமான ஒரு தொடர்பு என்னென்னா, நான் ஸ்கூலில் படிச்சுருக்கும்போது நான் கேப்டனுடைய தீவிர ரசிகன். நான் அவங்க ரசிகர் மன்றத்தில் வேறு இருந்தேன் தேவகோட்டையில். எப்படியாவது ஒரு நாளாவது கேப்டன் அவர்களை பார்த்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு எனக்கும் ஒரு ஆவல் இருந்தது. அப்போது நான் கேப்டன் அவர்களை ஃபஸ்ட்டு ஏழை ஜாதி அந்த படம் ஷூட்டிங் போது நான் சென்னை வந்திருந்த போது பீச்சில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நேரடியாக ஃபஸ்ட்டு ஒருத்தரும் பார்க்குறேன். அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு ஒரு பாடல் வரும். அந்த பாடல் எடுக்கும்போது அந்த படப்பிடிப்பை பார்த்தேன், வேடிக்கை பார்த்தேன். பீச்சுக்கு வந்திருந்த முதல் சென்னை வந்த பீச்சுக்கு வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் நான் டிரைவராக ஒர்க் பண்ணும்போது அவர் ரெசிடென்சியில் தங்கியிருந்தாங்க. அப்போ எல்லாருமே வரிசையாக லைனில் நின்று ஃபோட்டோ எல்லாருக்கும் காலையில் ஒரு 8:30 மணி இருக்கும். அவங்க கதர் வெட்டி கதர் சட்டை போட்டு அந்த போட்டிக்குள்ளே நின்றுட்டு வரிசையாக லைனாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் நானும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. அப்போல்லாம் அங்கே செல்ஃபோன் கிடையாதுல்ல. அப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் எடுத்துருந்தேன். யார்கிட்ட போய் கேட்குறேன், லைன் நிறையா இருந்தால் அதுக்குள்ளே எனக்கு பேசஞ்சர் வந்துட்டாங்க. அப்போ அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டேன். என்னால் எடுக்க முடியல, பேச முடியல. அதுக்கப்புறம் நான் சென்னை சினிமா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். அப்போ வந்தபோது 2000 வந்துட்டு நான் ட்ரிப்ளிகனில் ஒரு நண்பர் ரூமில் தங்குறேன், மாரிமுத்துன்னு. அப்போது அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறார், சாப்பிடணும் வா சாப்பிட லஞ்சுக்கு போகலான்னு. அப்போ நாங்கள் வந்த இடம் தான் ராஜபாதை ஸ்ட்ரீட்டு. அங்கே மத்தியானம் 2000 அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனோட ஒர்க் பண்ணவர் மாறி. அப்போ வந்துருந்தோம் மத்தியானம் ரசம் சாதம், முட்டைகோஸ் பொரியல். இதை நான் அங்கே சாப்பிட்டேன். அப்புறம் தான் தெரியும் அது கேப்டன் அவர் ஆஃபீஸ். உடனே நான் அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆவல் இருந்தது. பார்க்கல. அதுக்கப்புறம் எனக்கு எங்கேயாவது நான் அவர் கூட உட்காந்து பேசிட முடியுமா அப்படிங்கிற ஒரு இருந்தது. அது எங்கே எனக்கு நிறைவேறுச்சுன்னா, மன்சூர் அலிகான் ஆக்டர், அவர்கிட்ட நான் அவர் ஆஃபீஸ்லாம் தங்கியிருந்தேன். அவர் ஒரு நாள் வருடப்பிறப்புக்கு அவர்கிட்ட போய் நியூ இயர்க்கு போய் பிளெஸ்ஸிங் வாங்குறதுக்காக போயிருந்தார். அப்போ வீட்டில் சாலைங்க மரத்தில் நிப்பாட்டிட்டு அவர் போய் பிளெஸ் பண்ணாங்க. அவர் பண்ணோன்னா 100 ரூபா கொடுத்தாங்க. என்ன போய் நீனு போடா போ வாங்கிட்டு அப்படின்னு. அப்போ போய் கால் கும்பிட்டேன். 100 ருபீஸ் கொடுத்தாங்க. யார் மன்சூர் டிரைவரா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா. அந்த 100 ரூபா வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு அது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அவர் கூட எனக்கு பேசணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த ஆசைகள் ரொம்ப நாளாச்சு. ஏன்னா ரொம்ப பிடித்த மனிதர்கள்கிட்ட கிட்டக்க போகிறதுக்கு பயம். நம்ம ரொம்ப அவங்க மைண்டில் ரொம்ப கற்பனையாக வச்சுருப்போம். அதனால் நான் கேப்டன் அவர்களை போய் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப தள்ளியே இருந்தது. நான் அவரை போய் கிட்டக்கவே போகல. அது எப்போ நடந்ததுன்னா, எனக்கு திருமணம் பண்ணும்போது நான் பத்திரிக்கை வைக்க, என் ஒய்ஃபுக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் யாருக்கு பத்திரிக்கை வைக்க போனாலும் இல்லை, எனக்கு விஜயகாந்த் சார் பத்திரிக்கை வைக்க போகிறீங்கன்னா சொல்லுங்கள், நானும் கூட வரேன் அப்படின்னு. நாங்கள் 2 பேர் சேர்ந்து வச்ச ஒரே பத்திரிக்கை விஜயகாந்த் சாருக்கு தான். அதை நான் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். சுதீஷ் சார் காலையில் 11 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. 11 மணிக்கு போனேன். கரெக்டாக நான் 11 மணிக்கு 10:55க்கு போகிறேன். ஆனால் கேப்டன் அதுக்கு முன்னாடியே இருந்தாங்க. மேலே வர சொல்கிறாங்க அப்படின்னா மேலே ரூம் போனோன்னா அவர் எந்திரிச்சு அவங்க வரவேற்று, அப்போ என்னை பற்றி அவங்க பேசுகிறாங்க. என்னுடைய படம் காடு படத்தை பார்த்துட்டு, அது ரொம்ப அற்புதமான படம், ரொம்ப நல்ல படம், நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அந்த படத்தை பற்றி விலாவரியாக பேசினார். எனக்கு அது
நான் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா கேப்டனை வந்து நான் ஒரு ரசிகனாக கேப்டனுடைய நடிப்பை பார்த்து ஆக்ஷனை பார்த்து நான் அப்படி ஒரு ஆசைப்பட்ட ஒருத்தன். அதை பற்றி நான் பகிர்ந்துக்க முடியல. ஆனால் கேப்டன் அவர்கள் வந்து என்னுடைய படத்தை என்னை பற்றி நேராக பேசினது என்னால் மறக்க முடியாத அது நிகழ்வு. நான் மெய் மறந்துட்டேன். அவர் என்ன பேசுகிறாங்களோ அது பாட்டு நான் ஒரு மாதிரி மிதக்கிறேன். அப்போ அவங்க சொன்ன கல்யாணத்துக்கு எனக்கு மதுரையில் ஒரு மீட்டிங் இருக்குது, நான் வர முடியாது. ஆனால் என் சைடில் இருந்தோம் ஒருத்தரில் 2 பேர் 3 பேர்கிட்ட பொக்கே கொடுத்து 3 பேர் வந்தாங்க. முதல்லையும் கேப்டன் சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அடுத்து ஒருத்தர் 3 பேர் வந்தாங்க. அது என்னால் மறக்க முடியாது. எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் யாராவது நான் சினிமாவில் பற்றி நான் கேப்டன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன், நான் கேப்டன்கிட்ட இருந்தேன் அப்படின்னா நான் உடனே விஜயகாந்த் சாரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலாம் எல்லாரும் அவரை பற்றி அத்தனை பேரும். ஏன்னா பொதுவாக வந்து கூட இருக்கையில் கூட நல்லது சொல்லலாம், வெளியில் வந்தப்புறம் கூட ஏன்னா ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் இன்று வரையும் அவரை பற்றி அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய. நான் பார்த்த ஆட்கள் பூரா அவரால் வாழ்ந்தவங்க தான். அவரை பற்றி தெரிஞ்சவங்க பூரா அவரால் வாழ்ந்தவங்க தான். அப்படி ஒரு மனிதர். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இறைவன் அவரை கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது. ஏன்னா இன்றும் அவர் வந்து கலைக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே அவர் ஒரு பெரிய சேவை இருக்குது. இன்றைக்கி அவங்க குடும்பத்துலேருந்து வராங்க. விஜயபிரபாகரன் வராரு, அந்நியார் இருக்காங்க, சுதீஷ் அண்ணா இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு மக்கள் சேவையை வந்து பயங்கரமாக தொடருவாங்க. அது வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது. அது இன்னும் அவங்களுக்கு எண்ணம் இருந்தாலும் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப அவங்க மனசுக்குள்ளே போய் இறங்குறதுக்கு இன்றைக்கி கேப்டன் மேலே வச்சுருக்கிற மரியாதை இன்றைக்கி நாடே அவர் கோவில் தான் சொல்லணும். அவர் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே வந்து கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறாங்க. அது இன்னும் அந்த குடும்பத்துக்கு அந்த மாபெரும் மனிதர் மேலே வைத்திருக்க இந்த மக்கள் வைத்திருக்கிற மரியாதை வந்து அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை